ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் தாமே இந்த வேலையை கொடுத்ததற்காக, அருமை பாஸ்டர் இந்த நேரத்திலே செய்தி கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்க அல்ல, தேவாதி தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பலன், ஒரு ஜீவன் கடந்து வரும்படியாக, ஜெபத்தினுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி பிடிக்கும்படியாக இழக்கப்பட்ட அந்த நேரங்களுக்குள்ளாக தேவன் நம்மளை வழிநடத்த அவர் கிருபையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அந்த தேவனை ஒடுக்கப்பட்ட நிலைமையால் சூழ்நிலைகள் விகற்பமாக இருந்தாலும் கர்த்தர் கரம் பிடித்தவர் மாறாத தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் கைவிடாத தேவனாயிருக்கிறார். ஒருபோதும் நீங்கள் அனாதையாய் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் அந்த நேரத்திலே ஏற்ற காலத்திலே ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உங்கள் பக்கத்திலும் என்மத்திலும் இருக்கிறதற்காக நான் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த பலவீனங்கள் வந்தாலும், நான் எத்தனை டைம் விழுந்தாலும் கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன், ஒரு காலேஜில் கூட்டங்கள் ஒரு ஓப்பன் இந்த மீட்டிங்கில் ஒரு 30 பேர் கொண்ட அந்த குழுவுக்கு, ஆண்டவரே நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க, அன்னைக்கு நீங்கள் பேதுருவை வச்சு ஒரு பெரிய காரியத்தை செஞ்சீங்க, நான் உங்களுடைய வார்த்தையை சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவரே ஒரு பெரிய அறுவடையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு போகும் பொழுது கர்த்தர் 30 பேர்ல உலகத்தினுடைய அன்புக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை மாத்திரம் அவனுடைய கண்கள் திறக்கப்பட ஆண்டவர் காமிக்கும் பொழுது 8 பேர் தேவன் இயேசுவை சொந்த ரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அங்கேயே ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்காங்க. கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். பி டேனியல்ங்கிற மீட்டிங் ஒர்க் பண்றவங்களுக்காக அப்படி ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். ஒரு ப்ராஜெக்டை அறிவிக்கப்படாத கிராமங்களுக்குள்ளாக இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த தேசம் எப்படியாவது எழுப்புதலை காண வேண்டுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு உபவாச கூட்டங்களையும் ஃபாஸ்டிங் பிரேயரை நடத்தும். எப்படியாவது இந்த தேசம் ஒரு மனிதனை கொண்டாவது கர்த்தர் மகா தேசங்களுக்குள்ளாக எழுப்புதலை கொண்டு வர முடியும் என்கிற ஒரு ஆணித்தரமான தேவன் கொடுத்த திட்டத்தின் அடிப்படையிலே, தேவனுடைய காரியத்தின் அடிப்படையிலே இந்த தேசத்திற்காக கண்ணீர் விடக்கூடிய ஒரு எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புலம்பல் போல ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட இந்த தேசத்திற்காக கண்ணீர் விடாத நாட்கள் இல்லை என்பதை என் தேவனுக்கு முன்பாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதற்காக இன்றைக்கும் எனக்கு அங்கிள் ஜெபத்தின் மேன்மையும் இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுங்கிற தலைப்பில் தான் நான் அதுங்கனே அரை மணி நேரம் கரெக்டாக அரை மணி நேரத்தில் முடிச்சிடறேன். இந்த சாட்சி சொல்லாமல் சொன்னா தெரியாது நிறைய பேத்துக்கு. அதனால இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசுவாச ஊழியமாக ஆரம்பிச்சு 5.5 வருஷம் இந்த ஊழியத்தை செய்ய தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. 100 ரூபாய் இல்லாத 10 ரூபாய் இல்லாத நாட்கள், இந்த ஊழியத்தை விட்டு எத்தனையோ நாட்கள் ஓடிடலான்னு நினைச்சு இதுங்கனே. ஆனால் இம்மட்டுமாய் என்னை நடத்துவது தேவனுடைய கிருபை. ஒரு அழியிலே சொல்லுங்க. சரி, எடுத்து வாசிங்க என்னோடு கூட. தேவன் நீங்கள் நானும் இந்த தேசத்தினுடைய காரியத்துக்கு நீங்கள் நானும் உத்தரவாதம் உள்ள மனிதர்களாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கும் பொழுது, ஒரே ஒரு மனிதனுடைய காரியத்தை மாத்திரம், அவங்க ஒரு ஆள் கிடையாது, ஒரு டீமா ஜெபம் பண்ணதையும் ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து, இந்த தேசம் எழுப்புதலுக்கு நம்ம ஜெபிக்காத ஏதோ சில நிறைய காரியங்கள் இருந்தாலும் முடிந்த 1-2 காரியத்தை மாத்திரம் காட்டி கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு சின்ன பாரத்தை உண்டாக்க கர்த்தர் இந்த நாட்களிலே கடந்து வந்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் நானும் வாசிப்போம். சீக்கிரமா வாசிங்க. தேவன் கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கு என்று நியமித்தார். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. நமக்கு என்ன செய்யறது? கோபாக்கினைக்கு நம்மளை நியமிக்கல ஆண்டவர். சகல எல்லா மனுஷனும் இந்த கிறிஸ்துவின் சத்தியத்தினாலே தொடப்பட வேண்டும் என இயேசுவின் வசனத்திற்கும் இயேசுவின் நாமத்திற்கும் ஒரு வல்லமை உண்டு. அந்த வசனத்தையும் வல்லமையும் நீங்க சொல்லும் பொழுது அது திறக்கப்படாத இருதயங்கள், உடைக்கப்பட்ட இருதயங்கள், அது எப்பேற்பட்ட இருதயங்களா இருந்தும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஜீவன் கொடுத்த என் இயேசுவின் ரத்தத்தினாலே சகல மனிதனுடைய முழங்கால்கள் முடங்கப்படுகிறதை பார்க்கிறோம். அநேக இடங்களிலே அது நடக்கிறது. இந்த சத்தியத்திற்கு ஒரு வலிமை உண்டு. ஏன்னா
நீங்களும் நானும் இந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு செல்லக்கூடியவர்களாக மாறும் பொழுது, அறிவிக்கக்கூடியவர்களாக மாறும் பொழுது, ரட்சிக்கப்படாத ஜனங்கள், வழி தெரியாத ஜனங்கள், இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனங்கள், ஒதுக்கப்பட்ட ஜனங்கள், நிர்விசாரமாய் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் பாதை அநேகரை தட்டி எழுப்புகிறது மாத்திரமல்ல, அவனுக்குள்ள ஜீவனை உண்டாக்குகிறது நானும் பார்க்க முடியும். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஏன் தெரியுமா? இந்த ஜீவாதிபதியாக இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டது இந்த ரட்சிப்பை நீங்கள் நானும் பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க பாப்போம். அதை தானே பிரதர் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய ஜெபங்கள் இருக்குது. கண்ணீரின் ஜெபமாய் ஜெபிக்கிறீங்க, பாடுகள் ஜெபமாய் ஜெபிக்கிறீங்க, இரவு ஜெபமாய் ஜெபிக்கிறீங்க, முழங்கால் ஜெபமாய் ஜெபிக்கிறீங்க, வேதனையை என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் தான் பண்றீங்க. ஆனா நம்மளுடைய தேசத்துல எழுப்புதல் இல்லை. நிறைய கூட்டங்கள் நடத்துறோம், நீங்கள் நானும் கூட்டங்கள் நடத்துறோம், எழுப்புதல் இல்லை. நம்மளுடைய ஜெபத்தை கொஞ்சோண்டு டீன் பண்ண ஆண்டவர் இன்றைய நாட்களில் உதவி செய்வாராக. ஜெபத்திற்கு அநேக காரியங்கள் தடையா இருந்தாலும் முதல்ல பிசாசனுடைய முதல் நோக்கமே உன்னுடைய ஜெபத்தை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவான். நீ இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணுவோம், நாளைக்கு ஒரு சின்ன போராட்டம் வரும், 3வது நாள் கழிச்சா இங்கேருந்து எங்கிட்டாச்சும் ஒரு ஊருக்கு போய் கிடப்போம், ஈசாவுக்கு ஓடிடுவான். எங்கட ஆள் இங்க இருந்தாங்களே ஜெபம் பண்ணிட்டு ஆளை காணாண்டானா அங்க போய் கிடப்பாங்க. ஏன்? இந்த 2 நாள்ல என்ன சொல்றது, காரியங்கள் உங்களை அழுத்தி போடும் பொழுது நீங்கள் நானும் ஜெபம் பண்ணுகிற அந்த எண்ணங்களும் அந்த சிந்தைகளும் மாறி போகக்கூடிய சூழ்நிலையில பிசாசனுடைய ஒரே நோக்கம் நீ முழங்கால் முடங்க கூடாது. பக்கத்துல கையப்படி, பக்கத்துல கையப்படி. பிசாசனுடைய ஒரு நோக்கமே உன் முழங்கால முடக்கணும் அப்படிங்கிறத அவன் விரும்பவே மாட்டான். உனக்குள்ளே விருப்பம் வராத அளவுக்கு பாவம். ஒரு லிஸ்ட் காமிச்சிருந்தேன், கலாத்தியர்கள் எழுதின இது 5வது அதிகாரம் 19, 20, 19, 20, 21. சொல்லுங்க. ஆமா, வெளியரங்கமா இருக்கிறன அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி அசுத்தம், காம விகாரம். கொஞ்சம் பொறுமை படிங்க சார். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எல்லாமே விக்கிரக ஆராதனை, பொருளாசையும் விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம். சுனியை நம்ம வைக்க வேண்டாம், நம்மளே சுனியை வச்சுக்குவோம். சொல்லுங்க. பகைகள், நல்ல கவனமா பாருங்க. அடுத்தவனோட விரோதிச்சு 10 வருஷமா இருந்தாலும் எங்க அம்மாவோட நான் பேசவே மாட்டேன் பிரதர், அப்படிதான் நான் அப்படியே பயங்கரமா ஜெபம் பண்ணுவேன் பிரதர். உன் ஜெபமே வேலை போகாது. காண்ற உங்க அம்மாவையும் ஐயோ என்ன முறைக்கிறீங்க, நான் கொஞ்சம் வெளிப்படையா பேசக்கூடிய ஆளு, என்னை நீங்க ஏத்துல என்ன அடிச்சாலும் நான் வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா 4 இடத்துல என்ன அடிச்சிருக்கிறாங்க, 2 இடத்துல ஜெயில தூக்கி போட்டிருக்காங்க. எந்த இடத்திலும் கிறிஸ்துவின் வார்த்தையினும் கிறிஸ்துவின் வல்லமையும் குறையாக தேவன் கிரியை செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தையாச்சும் கொண்டு வந்து, ஆண்டவரே இன்றைக்கு ஒரு மனிதனுடைய சத்தம் 3 சாம்ராஜ்யங்களை மாற்ற முடியுமே, ஆனால் என்னுடைய சபையும் இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக கர்த்தர் பயன்படுத்த அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். எனக்கு முதல்ல கொடுத்த அந்த வாய்ப்பு அங்கிளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வெறுமனே என்னை கூப்பிட மாட்டாங்க, ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையில் இந்த சபை ஒரு எழுப்புதலுக்காக பிடிக்கப்பட்ட சபையா இருந்ததுனாலே மாத்திரமே என்னை கர்த்தர் கிருபையினாலே அழைக்க தேவன் உதவி செஞ்சார். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துறேன். அதனால கொஞ்சோண்டு மட்டும் தான் டீன் பண்ண போறேன். கொஞ்சோண்டு டீன் பண்ணிக்கோமே. கொஞ்சோண்டு டீன் பண்ணிக்க விரும்புறீங்களா? சரி, படிங்க. பகைகள், விரோதங்கள். நல்ல கவனமா இல்லைங்க. ஒரு விரோதம், ஒரு மனிதன் மேல வைக்கக்கூடிய விரோதங்கள் அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிடும்? அது தேவனுடைய. நீ போய் ஜெபம் முழங்கால் படியிடுவோம். நல்லா பாருங்க, ஆண்டவர் யாரோட பேசுறாரு. முழங்கால் படியிடுவீங்க. யார் மேலேயோ ஒரு விரோதம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க ஜெபம் பண்ண முழங்கால் படியிடும் பொழுது ஆண்டவரேன்னு கூப்பிடுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்ட ஏன் விரோதம் வச்சிருக்கிற, அவன்கிட்ட நீ மன்னிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. இருங்க ஆண்டவரே, கொஞ்சம் இதுக்கு இது காரணம் இல்லை, அவன் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு மறுபடியும் சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரிங்க. எந்த ஆண்டவருக்கு சோத்திரம்? இப்படியும் சிலருடைய ஜெபத்தை நிறுத்துகிறதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய எழும்புகிற சத்தத்தையும் பார்க்கறதையும் நான் சொல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக. சிலர் முழங்கால் படியிடுறீங்க. ஆண்டவர் இன்னொரு காரியத்தை, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண உன்னுடைய வருத்தத்தோடு இந்த தேசத்திற்காக என்ன சொல்றது, உன்னுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்னைக்கோ செய்த ஒரு தவறு உன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது.
ஆண்டவரே, கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதே, என்னால அந்த ஜெபத்தை நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, மறுபடியும் என்னை குற்றப்படுத்துகிற ஒரு ஆவியினாலே கரைப்பட்டு இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு நீங்கள் போராடுகிறதை பார்க்கிறேன். ஜெபத்திலே நீங்கள் மேன்மைப்படுத்த முடியாமல், ஜெபத்தினுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல், ஜெபத்திலே நீ போராடி கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விளம்புகிற சத்தத்தை கேட்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை பரத்திலிருந்து வருகிறது. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? உன் பாவத்தை எண்ணாதிருப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் 1981 நீ ஒரு பாவம் செஞ்சுட்டு வந்திருந்தனா 81லயே தூக்கி என்ன செஞ்சிட்டாரா? அத ஹலோ ஹலோ கொஞ்சம் சொல்லுங்க. 81லயே தூக்கி என்ன செஞ்சிட்டாராம்? எரிஞ்சிட்டாராம். கடலுக்கு அடியில போயிடுச்சான் அது. ஆனா நீங்க தான் தவி தவி பாக்குறீங்க, ஐயோ என் பாவம் எப்படி இருக்கு, என் பாவம் எப்படி இருக்குன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தவ முடியாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் தான் பைபிள் படிக்காதவன், நீ பைபிள் காலேஜ் நான் படிக்காதவன், பைபிள் படிக்காதவன், பைபிள் காலேஜ் படிக்காதவன். ஆண்டோடைய கிருபையினால தேவன் சொல்ற வார்த்தையை கேட்க தெரியும். அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? எவ்வளவு பெரிய தெரியுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிற அவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னுடைய பாவத்தை பாராதிருக்கிற பரிசுத்த தேவன், உன்னுடைய பாவத்தை மன்னித்தவர், உன்னுடைய கண்களுக்கு முன்பாக வரக்கூடிய அந்த ஆவியை நீ இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுன்னு சொல்லி ஜெபம். அவன் உன்னை குற்றப்படுத்துகிறவனும் குறைபடுத்துகிறவனுமாக பிசாசுடைய ஆவி ஒரு மனிதனை ஜெபம் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. அநேக காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போகிறதுக்கு உன் கண் முன்னாடி வந்துட்டு போகிற எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து சேர்ப்பது அவருடைய கிருபையா.